நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம உலகத்திலேயே மிகவும் தொன்மையான அண்ட் பழமையான கோவில்களில் ஒன்றான ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த தஞ்சை பெரிய கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம உலக அதிசயம் 7ல் 1 அப்படின்னு சொல்லி இந்த கோவில் சேர்த்துறதான். ஆனாலும் இந்த கோவிலில் பல அதிசயங்களும் நிறைய சிற்ப கலைகளும் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நாங்கள் இந்த வெக்கேஷனில் இந்த கோவில் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த கோவிலுக்கு மார்னிங் நாங்கள் 6:30 எல்லாமே ரீச் பண்ணிட்டோங்க. அதனால தான் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. நமக்கு உள்ள என்ட்ரியில் இந்த டைமில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா அவ்வளோ பீப்புள் உள்ளே இருக்காங்க. அப்போ எவ்வளோ ஏர்லியாக வந்திருப்பாங்கன்னு பாருங்களேன். இந்த தஞ்சை பெரிய கோவில் மெயின் ரோட்லேயே தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ எங்கேயுமே நம்ம இன்டீரியரில் போய் தேட தேவையில்லை. அவ்வளோ பெரிய கோவில் மெயின் ரோட்லேயே இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆகும் பொழுதே நமக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ட்ரு ஆன உடனேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பல் வைக்கிற ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அங்கே நம்மளுடைய ஸ்லிப்பரை கொண்டு போய் ஒரு கேரி பேக்கில் போட்டு நம்ம ஸ்டாண்டில் வச்சுட்டு வரணும். அந்த வழியிலேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய டாய் ஷாப்ஸ் இருக்குது. அதுலேயும் இந்த தஞ்சையில் ரொம்ப ஃபேமஸான அந்த டான்சிங் டால், அப்புறம் மரத்தால் ஆன நிறைய பொம்மைகள், இதெல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும் பொழுதே அங்கே ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டது, யாரால் கட்டினது, எந்த செஞ்சுரியில் கட்டினது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அண்ட் மேப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும். அங்கே உள்ளே போனோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பெரிய கோபுரத்தை நம்மளால் பார்க்க முடியும். அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வால்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய அந்த கல்வெட்டுகளை படித்து பார்க்க நமக்கு தெரியலைனாலுமே நிறைய எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எழுத்துகள் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. நிறைய பேர் இதை பார்த்து படிச்சுட்டும் இருக்காங்க. இந்த ஓவியம், இந்த சார்ந்த கலைகள் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. இன்னமுமே நம்மளுடைய ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த கோவில் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான, ரொம்ப எவர்கிரீனான டாப்பிக்கும் கூட. நம்ம இந்த கோவில் உள்ளே வந்ததுக்கப்புறமா நமக்கு பார்த்தோன்னா ரைட் சைடில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு அம்மன் சன்னதியை நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போயிட்டு சிவபெருமானை பார்க்கணும். முதல் எடுத்ததுமே நமக்கு நந்தி முன்னாடி இருப்பார். ஸோ நந்தி பகவானை நம்ம தரிசனம் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த பிரதோஷம் டைமில் பார்த்திங்கன்னா இந்த நந்திக்கு அவ்வளோ பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால் அங்கேயே லேடர்லாம் வச்சுருக்காங்க, ஏறி நின்று அவங்க பால் அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறோம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோபுரம் அண்ட் ஒரு சிற்பங்களும் பாருங்களேன் எவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அதோடு மட்டும் இல்லாமல் நீட்டாக மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கேயுமே எந்த டஸ்ட்டுமே பார்க்க முடியாது. நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோவில் 0 டிகிரியில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோவிலுடைய ஷேடோ எப்போவுமே கீழே தெரியாதான். நம்ம ராஜராஜ சோழன் நிறைய கோவில்கள் கட்டியிருக்காரு. ஆனால் அவர் கட்டினதில் இந்த கோவில் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த கோவில்லையுமே ராஜராஜ சோழனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் எந்த இயரில் கட்டினாங்க, யார் கட்டினாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த கோவிலில் கல்வெட்டால் செதுக்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செங்கல் எல்லாமே அடுக்கியிருக்கு பாருங்கள். இது எல்லாமே இந்த கோவில் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட கற்கள். ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த கல்லெல்லாம். அதை யூஸ் பண்ணி தான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுடைய உட்பிரகாரத்தை கட்டுறதுக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இந்த கோபுரம் பார்க்குறோம் இல்லையா, இது ஒரே கல்லால் கட்டப்பட்டது. இந்த கல்லுடைய வெயிட் மட்டுமே 80 டன். இதை அந்த அவ்வளோ டாப்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஸ்லோப் பில்ட் பண்ணாங்களாம். பல யானைகள் யூஸ் பண்ணி இதை இழுத்து கொண்டு போயிட்டு அங்கே வச்சுருக்காங்க. அவ்வளவு அழகாக இருக்குது. கீழே துளி கூட நமக்கு ஷேடோ விழுகாது. இப்போது நம்ம இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில் இருக்கோம். இன்றைக்கி மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால நல்லாவே க்ரௌட் இருக்குங்க கோவிலில். மார்னிங் திரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அபிஷேகம் உள்ள நடந்துகிட்ருக்கு. அதனால் நல்ல கூட்டமாக இருக்காங்க. நிறைய க்யூவும் இருக்குது. நாங்கள் வெயிட் பண்ணி இங்கே சாமி பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த சுற்றிலும் இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். நிறைய மக்கள் வந்து வெளியில் இருக்கிற இந்த சிற்பங்களை பார்த்துட்ருக்காங்க. சில பேர் டிராயிங் வரைஞ்சிட்ருக்காங்க. நிறைய டான்ஸ் பண்ணுறவங்க இங்கே நின்று அந்த சிற்பங்கள் பக்கத்தில் நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க.
மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால வெயில் ஜாஸ்தி இல்லாததுனால நல்லா இருக்குது உள்ளே போகிறதுக்கும் பார்க்கறதுக்குமே. அண்ட் இது ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட சேர்ந்ததுனால நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, எங்கேயும் எந்த டஸ்ட்டும் இல்லாமல். இந்த கோவிலுக்கு அடியில் நிறைய சுரங்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் 200 அடி உயரம் கொண்டது. இந்த கோவில் கட்டுறதுக்காக 1.3 lakh tons ஆஃப் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலுடைய கோபுரம் எந்த சைட்லையுமே கொஞ்சம் கூட டில்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த கோவில் கட்டுறதுக்காக எங்கேயுமே அவங்க சிமெண்ட்டே யூஸ் பண்ணலை. இந்த பிரகதீஸ்வரர் கோவிலை பற்றின தகவல்கள் இன்னும் நிறையவே இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம கூட்டிகிட்டு வந்து காமிச்சு சொல்லி கொடுங்க. நம்ம ஊரில் இவ்வளவு ஸ்பெஷலான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற கோவில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த கோவிலில் இருக்கிற ஒரு தூணுமே ஒரே கல்லால் செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மியூசிக்கல் பில்லர்ஸும் இருக்குது. நம்ம போயிட்டு ஒன்றுமே நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஆரண்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோன்னா தான் நமக்கு தெரிய வரும். ஜஸ்ட் ஒரு டெம்பிள்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டே இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த பில்லர்ஸ் எந்த மாதிரி கட்டியிருக்காங்க, எந்த பில்லர்ஸ்க்கு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ளே போங்க. அப்போ தான் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விசிட்டாக இருக்கும். இந்த மாதிரி பல தகவல்களுடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.